வலிக்குதுன்னா பிரச்சனையே இல்ல. ஏன்னா வலி கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அவங்களுடைய பாவ சரீரத்துக்கு ஏத்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிவிட்டு, இந்த இடத்துல தான் காயின் பிறக்கிறாரு, இந்த இடத்துல தான் ஆபேல் பிறக்கிறாரு. கொலை பண்ண உடனே கர்த்தர் காயினை பார்த்து என்ன சொன்னாரு? தோட்டத்துக்கு நடுவுல பழத்தை சாப்பிட சொன்னாரு. அவன் தப்பு செஞ்ச உடனே அங்கிருந்து தோட்டத்துக்குள்ள இருந்து வெளியே ஏதேனுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், நம்ம அத்தனை பேரும் இதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறோமா? போயிருச்சா? அடுத்தவங்கள்ட்ட அபகரிக்கிற ஆசை போயிருச்சா? ஏன் நைட்டு அதை விட பெரிய கொடுமை தெரியுமா? ஏசியை போட்டு விட்டு பெட்ஷீட் போட்டு தூங்குறான். எவ்வளவு பெரிய ஜீனியஸ் பாருங்க இல்ல? அப்புறம் எதுக்கு ஏசி? ஏசியை 18ல வச்சிடறான், குளிர்து. அந்த ரூமுக்குள்ள போனா அவனை பார்த்தீங்கன்னா உள்ள கம்பளிக்குள்ள சுருண்டுட்டு இருக்கான். சில்லுன்னு ஏசியை போட்டு கம்பளியை வாங்கி போட்டு மூடி நைட்டு வந்து சொல்றான், ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, கம்பளியை போத்திக்கிட்டேன். அப்புறம் ஏன்டா சில்லுன்னு வச்சிருக்க? இந்த வேர்வையை நிறுத்துறதுக்கு நீங்களும் நானும் படுற பாடு அப்படியே விட்டாச்சு. அப்புறமா 40 வயசுக்கு மேல வேர்வை வரல, டாக்டர் சொல்ல இன்னும் நடங்க, நல்ல வேர்வை வெளியே வரணும். அப்ப ஆண்டவர் வேர்வை வரணும்னு சொன்னது ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம். அடுத்து குழந்தை பிறக்கும் போது பெயின் உண்டாகும் ஆண்டவர். இது ஆசீர்வாதமா சாபமா? பெரிய ஆசீர்வாதம். நீங்க டாக்டர் கிட்ட போயினோடனே கேட்கிற முதல் கேள்வி என்ன கேட்கறாங்க? பெயின் வந்துச்சா? பெயின் வந்துச்சா? இன்னும் வரல, ஏன் கூட்டு வந்தேங்கிறான். எதுக்கு கூட்டு வந்த? பெயின் தான் வரலையே. அப்புறம் சொல்றான் இன்னும் வரட்டும். அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். எதுக்கு போடுறான்? பெயின் வர்றதுக்கு போடுறான். எல்லாத்தையும் போட்டு போட்டு அப்படியே பார்த்து கடைசியா பெயின் வருது. அப்புறம் நார்மல் டெலிவரி. அவன் சொல்றான், நார்மல் டெலிவரி செய்யற ஒரு பெண் தன் வாழ்நாளில் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கான மனநிலையை அந்த செகண்ட் அடைஞ்சிருவாளாம். அதுதான் லைஃப்லயே மிக முக்கியமான நேரமா. அதே மாதிரி நார்மல் டெலிவரி பிறக்கிற அந்த பெண்ணுக்கு உடம்புல இருக்கிற மொத்த எலும்பும் ஸ்ட்ராங் ஆயிடுமா? மொத்த எலும்பு என்ன ஆயிடும்? ஸ்ட்ராங் ஆயிடுமா? நார்மல் டெலிவரியில் பிறக்கிற குழந்தை தான் இருக்கிறதுலே ஆக்டிவான குழந்தையா. இது என்ன பண்ணுது? அந்த அரை மணி நேரம் பெயினை தாங்க முடியாம முதுகு தண்டுல என்ன பண்ணுது? இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் சாவர வரைக்கும் வலிக்கும். போட்டவங்களுக்கு தெரியும். 2 வீலர் அங்க வர இந்த மெசேஜை முன்ன கேட்காம போயிட்டோமே. ஆக்சுவலா ஆண்டவர் எதையுமே தீமையா வைக்கவே இல்லை. நாம தான் என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் தீமையா மாத்திக்கிட்டோம். அப்புறம் ஏங்க குழந்தை போய் சுத்திக்குது? அப்புறம் ஏன் சிசேரியன் நிலைமை வருது அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு வேலை பாருன்னு. குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சவங்கன்னா கட்டில மேல ஏறி படுத்துருச்சு. அதோட அது எப்ப கீழே இறங்குது? பையன் நடக்கும் போது தான் அது இறங்குது. ரெண்டும் ஒன்னா நடந்து தத்துக்கா பத்தக்கான்னு வருது. ரெண்டும் ஒன்னா நடக்கும். பார்த்திருக்கீங்களா? அதுல இந்த குழந்தை பிறந்த அம்மாவை பார்த்திருக்கீங்களா? பாவமா இருக்கும். நீல் ஆம்ஸ்டாங் நிலால நடந்த மாதிரியே நடக்கும். ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை கீழே வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா? நம்ம அம்மாக்கள்லாம் இருந்தாங்க பாருங்க, நம்ம அம்மாக்கள் பாட்டிக்கள், அதுக்கெல்லாம் 7, 8, 9ன்னு குழந்தை பிறக்கும் இல்லையா? டோக்கன் சிஸ்டம் தான் இல்லையா? போன வாரம் கர்நாடகாவில் ஒரு சாட்சி கேட்டேன். 4 குழந்தை பிறந்துச்சாமா, ஒருத்தருக்கு 7 குழந்தை பிறந்துச்சாமா. அந்த ஐயா வந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு வந்துட்டாராமா. அந்த பாட்டிக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சான். 1 வருஷம் வீட்டு பக்கமே வராதுன்னு. இந்த பாட்டி கேட்டுச்சான், குழந்தைய நான் தானே பெத்துக்கிறேன், நீ ஏன் ஃபேமிலி பிளானிங் பண்ண? எனக்கு 8 குழந்தை வேணும்னுச்சான். 8 குழந்தை பிறந்த அம்மா எப்படி இருந்துச்சு? நல்லா ஆக்டிவா வயக்காட்டுல வேலைக்கு போகும், குழந்தை பிறக்கும், அங்கேயே கழுவி அங்கேயே தொட்டில மாட்டிரும். இப்போ 1 பிறந்த உடனே இது கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதான். 2வது பிறந்து முடியும் போது நீங்க பாருங்க, வாக்குத்தத்தம் முழுவதும் நிறைவேறி பலுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும் நல்லா பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்து அம்மாக்கள்லாம் 7, 8 பிறந்த அவ்வளோ அழகா. ஏன்னா நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? முஸ்லிம் பெண்களுக்கு பொதுவாகவே சிசேரியன் ஆகாது. ஆனா மினிமம் வாங்கலாம் 3, 4 தான். சிசேரியனே ஆகாது. 99% நார்மல் டெலிவரி. என்னது? ஒரு நாளைக்கு அந்த அம்மா 3 தடவை முழங்கால் போட்டு நமாஸ் பண்ணுது. குழந்தை இருக்கும் போது நமாஸ் பண்ணுது. இது வாக்கிங்கே போக மாட்டேங்குது. குழந்தை சிவப்பா பிறக்கணும்னு ஆப்பிள தின்னு தின்னு தின்னு
நான் சொல்றது எல்லாமே கேஜிஎஃப்க்கு அந்த பக்கம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது, சரிதா? ஏன்னா நம்மளை தான் பிரதர் சொல்றேன், நீங்களாம் தங்கம். நீங்க பார்த்துருக்கீங்களா, அந்த அம்மா குழந்தை கன்சீவ் ஆன உடனே கணவர் தாடி வளர்ப்பான் தெரியுமா? இல்ல, நிறைய கணவன் தாடி வளர்ப்பான்ல. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அவர் பாவம் நம்ம கஷ்டப்படுறோம் சோகமா இருக்க, அவன் முடிவு பண்ணிட்டான் இது உன்னோட போதும்டாப்பா, இது படுத்துற பாடு இருக்குது, தண்ணி கூட அவன் தான் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, பாவமா இருக்கும் அவனை பார்த்தா. ஆண்டவர் சொன்ன பெயின் நல்லது. உங்க உடம்புலயே ஒரு கட்டி பெயின் இல்லாம இருந்தா ஆபத்து. உங்க உடம்புல ஒரு கட்டி இருக்குது, வலி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது ஆபத்து. வலியோட ஒரு, அதனால தான் டாக்டர் அமைக்க பார்த்தோன்னே கேட்பாரு வலிக்குதா. வலிக்குதுன்னா பிரச்சனையே இல்ல, ஏன்னா வலி கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அந்த வலி இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. வலி இல்லைன்னா அங்க என்ன இருக்குது? அப்ப சொல்லுங்க, ஆதாமுக்கு கொடுத்ததும் ஆசீர்வாதம் தான், ஏவாளுக்கு கொடுத்ததும். அவங்களுடைய பாவ சரீரத்துக்கு ஏத்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிவிட்டு போனார். நான் சொல்லுவேன், கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. இப்போ ஆண்டவர் வந்து இவங்கள தோட்டத்துக்கு வெளியே அமுச்சு விட்டார். இப்ப வெளியே வந்தாங்களே, இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துல தான் காயின் பிறக்கிறாரு, இந்த இடத்துல தான் ஆபேல் பிறக்கிறாரு, புரியுதா? இப்ப இவங்க தோட்டத்தை விட்டு தான் வெளியே வந்தாங்க, எங்க வரல? ஏதேனை விட்டு வெளியே வரல, எங்க தான் வந்திருக்கிறாங்க? தோட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இவங்க கர்த்தர் உண்டாக்குன இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல காயினுக்கும் ஆபேலுக்கும் என்ன வருது? நான் கொஞ்சம் வேகமா போறேன். காயினுக்கும் ஆபேலுக்கும் என்ன வருது? பிரச்சனை வருது. ஆபேல காயின் என்ன பண்ணிட்டாரு? கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ண உடனே நல்லா கவனிங்க, இங்கிருந்து தோட்டத்துக்கு போய் சென்டர் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு தான் கர்த்தர் இவங்களை எங்க வச்சிருக்கிறாரு? இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இங்க இவங்க குழந்தைய பிறந்து காயின் ஆபேல் எல்லாம் பிறந்தாச்சு. இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல காயின் ஆபேல் பிறந்து இந்த இடத்துல இருக்கும்போது ஆபேல் அவர் கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ண உடனே கர்த்தர் காயினை பார்த்து என்ன சொன்னாரு? நீ உன் சகோதரனை கொலை பண்ணிட்ட, அதனால இனிமேட்டு நீ பூமியில் என்னவா இருப்பாய்? அலைந்து திரிகிறவனா இருப்பாய். 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். இனி நீ பூமியில் அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய். 12வது வசனம், 12வது. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய். இப்போ அதுக்கு காயின் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க, 14வது வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்னை கொன்று போடுவானே என்றான். அப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டு வந்தது எங்கதான் இருந்தாங்க? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் த லார்ட், தேவனுடைய சமூகத்துல தான் இருந்தாங்க அவங்க. புரியுதா? வசனம் அப்படிதானே சொல்லுது. 16வது வசனம், கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு. அப்ப இவனால அவன் எங்கதான் இருந்திருக்கிறான்? அப்ப ஆபேல கொலை பண்ணது எங்கதான்? தேவ சன்னதியில் தான் கொலை நடந்திருக்குது. அவன் கோவப்பட்டது எங்கதான்? தேவ சன்னதியில் தான் நடந்திருக்குது. புரியுதா? இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? From the presence of the Lord. நல்லா புரியுதா? தேவ சந்நிதி, தேவ சமூகம்னா பிரசன்ஸ், அது ஃபேஸ். அப்ப இவனால் காயின் ஆபேல்லாம் இருந்தது எங்கதான்? தேவ சமூகம், இங்கதான் இருந்தாங்க. இப்ப கர்த்தர் உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர், இப்பொழுது நான் பூமியில் நிலையற்ற. அப்ப இந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பூமி. இப்ப இவன் இது உள்ள இருந்து எங்க வந்துட்டான்? காட்டு மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். காயின் சந்ததி. புரியுதா? நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ விஷயம் விவரம் புரியுதா? மனுஷனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாரு, தோட்டத்துக்கு நடுவில் பழத்தை சாப்பிட சொன்னாரு. அவன் தப்பு செஞ்ச உடனே அங்கிருந்து தோட்டத்துக்குள்ள இருந்து வெளியே ஏதேனுக்கு அனுப்பிட்டாரு. ஏதேன்ல இருந்தவங்க அங்கேயே சில வருஷங்கள் இருந்தாங்க, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்காங்க. காயின் ஆபேல் எல்லாம் பிறகுறாரு. அங்கேயே வந்து எதுக்கு இங்க வச்சாருன்னா, என்னைக்கு இருந்தாலும் இவன் மனம் திரும்பி எங்க வரணும்? இங்க வரணும், தோட்டத்துக்குள்ள வரணும், தோட்டத்துக்குள்ள வந்து பழத்தை சாப்பிடணும். இப்ப இங்கேயே இவங்க மனம் திரும்பவே இல்லை. யாரும் மனம் திரும்பினாங்களா இல்லையா? மனம் திரும்பல. யாரும் மன்னிப்பு கேட்டாங்கன்னு இருக்கவே இருக்காது. ஒரு இடத்துல கூட இவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு இருக்காது. சோ அடுத்து இங்க அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை என்ன பண்ணுது?
இன்னும் ஒரு பெரிய பாவத்தை செய்து. என்ன செய்து? கொலை செய்து. மரணம் வந்துருச்சு இந்த இடத்துல. மரணம் வந்த உடனே அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் திருப்பி துரத்திட்டாரு. இப்ப எங்க துரத்திட்டாரு? பூமியில துரத்திட்டாரு. இப்ப என்ன ஆகுது? கர்த்தருடைய சமூகம், இதுக்கு பேர் தான் சர்ச், இதுதான் வேர்ல்டு, இதுக்கு பேர் தான் பாரடைஸ். அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் ஜீவ விருட்சம் இருக்கு. இப்ப புரியுதா? தேவனுடைய சமூகம் பிரசன்ஸ் எங்க இருக்குது? உலகத்துல இருக்குதா, சர்ச்சில் இருக்குதா? சர்ச்சுக்குள்ள இருக்குது. இப்போ ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? மேல பரதீசில, தேவனுடைய தோட்டமாகிய பரதீசில இருக்குன்னு வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுது. அதுவும் எங்க இருக்குது? தோட்டத்துல நடுவுல இருக்குதுன்னு சொல்லுது. 2:7 அப்படிதான் இருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் எங்கெங்கெல்லாம் ஜீவ விருட்சம் வருதோ அங்கெங்கெல்லாம் நடுங்கிற வார்த்தை வரும் இல்லையா? வெளிப்படுத்தல் 2:7 அப்படிதான் இருக்குது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய தோட்டமாகிய பரதீசியின் நடுவில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை. அப்ப அங்கேயே சென்டர்ல தான் இருக்குது. இப்போ இந்த கனியை புசிக்கணும்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் இந்த நடுவுல இருக்கிறத கொடுப்பேங்கிறார். இப்ப எதெல்லாம் ஜெயிக்க வேண்டி இருக்குது? உலகத்துல இருந்து ஜெயிச்சு நீங்க எங்க வரணும்? சர்ச்சுக்குள்ள வரணும். பிரசன்ஸ், தேவனுடைய சந்நிதி, தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். இங்கிருந்து ஜெயிச்சு எங்க வரணும்? தோட்டத்துக்குள்ள வரணும். தோட்டத்துக்குள்ள இருந்து எங்க வரணும்? சென்டர் பாயிண்ட்டுக்கு வரணும். அப்போ இதை ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, இதை ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, இதை ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. இந்த மூணையும் ஜெயிச்சா தான் எது கிடைக்கும்? ஜீவவிருட்சத்துக்கு கனி. இப்ப நம்ம எதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறோம்? இங்க இருக்கிறவங்க இதை ஜெயிச்சு வந்திருக்கிறோம். கரெக்ட் தானே? ஆண்டவர் உலகத்துல இருந்தா நம்மளை வேறு பிரிச்சு எங்க கொண்டாந்து இருக்கிறாரு? சபைக்குள்ள கொண்டாந்துட்டாரு. கரெக்ட் தானே? அப்ப இங்க இருக்கிறத ஜெயிச்சிட்டீங்களா? அதான் கேள்வி. இத ஜெயிச்சு இங்க வந்துட்டீங்களா? தேவன் உங்களை இங்க கொண்டாந்துட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லல. காயின் இங்க இருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கும் போதே காயினுக்கு என்ன இருந்துச்சு? கோபம் இருந்துச்சு. இங்க இருக்கும் போதே என்ன இருந்துச்சு? பொறாம இருந்துச்சு. இங்க இருக்கும் போதே அவனுக்கு என்ன இருந்துச்சு? கொலை வெறி இருந்துச்சு. இங்க இருக்கும் போது கொலையும் பண்ணான். இவனும் இங்க இருந்து இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ இங்க இருக்க கூடாதுன்னா கர்த்தர் எங்க துரத்திட்டாரு? அப்ப இங்க இருந்து நீ வரும்போது இதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? ஜெயிச்சு வந்திருக்கணும். இப்ப இதெல்லாம் ஜெயிச்சாச்சா? சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பொறாமை இல்லாம இருக்குதா? சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு கோபம் இல்லாமல் இருக்குதா? சபைக்குள்ள இருக்கிற நீங்க கொலைவெறி இல்லாம இருக்கிறீங்களா? இருக்கீங்களா? இதை ஜெயிச்சிருக்கிறோமா? இப்ப நாம இங்க எதெல்லாம் ஜெயிக்கணும்னு இப்ப பார்க்க போறோம். நான் சொல்றது புரியுதா? காயினுடைய ஆட்கள் எதெல்லாம் ஜெயிக்கணும். இப்ப காயினை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? அந்த வசனத்துல என்ன சொன்னாரு? 14ல, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனோ என்னை கொன்று போடுவானே என்றான். நிலையற்று அலைகிறவன்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஒண்ணு ஃபுஜிட்டிவ்னு இருக்கும், இல்ல இல்ல அதுக்கு பேர் அகதி, நோமாடின்னு இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்குது? மேகபான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகதியாக. எனக்கு நிலையா என்ன கிடையாது? நிலையா என்ன கிடையாது? ஒரு இடம் கிடையாது. நிலையற்று அலைகிறவனா இருப்பாயின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் 12வது வருஷத்துல. சோ இப்ப இவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? நாடோடிக்கு என்ன இருக்கக்கூடாது? வீடு. நீங்க பார்த்திருக்கீங்களா? இதை கரெக்டா இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ற ஆள் யார் தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறகு. ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நான் சொல்றேன்னா, எபிரேயர் 11 9 10 11 சொல்லுது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட எதில் குடியிருந்தான்? கூடாரங்களில் குடியிருந்தான். இப்ப கூடாரத்துல குடியிருக்கிற ஆள் யாரு? நரி குறவர்கள், நரி குறவங்க, லம்பாடிகள்ஸ். அவங்க பாருங்க, எவ்வளவு காசு வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? வீடே கட்ட மாட்டான்.
அவன் அலைஞ்சினே தான் இருப்பான். அவனுக்கு அதான் ரூல். இந்த ரூலை ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு யாரு கொடுத்தாரு? காயினுக்கு கொடுத்தாரு. ஆனா காயின் என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்க. 16வது வசனம் போய்ங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இவன் என்னவா இருக்கணும்? இவன் என்னவா இருக்கணும்? ஏன் அகதியா வச்சார் தெரியுமா? இவன் இங்க அகதியா அலைஞ்சாதான் இவனுக்கு இதோடைய அருமை தெரியும், தேவ சமூகத்துடைய அருமை தெரியும். இங்க பயிரிடும் போது அது அவனுக்கு பலனை தராது. அப்பதான் அவனுக்கு இதோடைய அருமை தெரியும், ஏதேனுடைய அருமை தெரியும். அதனாலதான் கர்த்தர் என்ன சொன்னார்? இங்க நீ என்னவாயிரு? அகதியாயிரு. நீ அலைஞ்சு திரியும் போது உனக்கு ஒரு மனம் திரும்புதல் வரும். இளையகுமாரன் போய் இன்னொரு தேசத்துல பண்ணி தவிட்ட சாப்பிடும் போதுதான் அப்பா வீட்டு சாப்பாடு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அதுக்கு தான் கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ போன்னு சொன்னாரு. இவன் போய் என்ன பண்ணா? அவன் காலம் வரைக்கும் சும்மா தான் இருந்தான். பையன் பிறந்தான் பாருங்க. பிறந்த உடனே அவனுக்கு தோணுச்சு, எத்தனை நாள் நாம இப்படி அகதியாவே இருக்கிறது, நம்ம குடும்ப பிள்ளைன்னு ஆகி போச்சு, நம்ம பையனுக்கும் ஃபியூச்சருக்கு ஏதாவது ஒன்று தேவை எப்படி என்று சொல்லி இப்போ அவன் என்ன கட்டுறான்? ஒரு பட்டணம், சிட்டி. நல்லா கவனிங்க. சிட்டி யார் கட்டுறது? ஃபர்ஸ்ட் காயின் தான் சிட்டி கட்டுறாரு. தொடர்ந்து வாசிங்க. சிட்டிக்குள்ள என்னென்னலாம் இருக்குது பாருங்க. ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுவேலை பெற்றான். மெகுவேல் மெத்துசுவேலை பெற்றான். மெத்துசுவேல் லாமாக்கை பெற்றான். இங்க 2 பொண்டாட்டி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 2 மனைவி கான்செப்ட். சிட்டிக்குள்ள என்ன வந்துருச்சு? 2 மனைவி கான்செப்ட் வந்துருச்சு. 2 மனைவி கான்செப்ட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு விழா எலும்பு தான் உண்டு. அவனை 2 கல்யாணம் பண்ணி என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுடைய விழாவை எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அபகரித்தல். இன்னொருத்தனுடைய விழாவை நீ எடுத்துக்கிட்ட. 2. லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருக்கு சில்லாள் என்று பெயர். ஆதாள் யாபேலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். நல்லா கவனிங்க. ரியல் எஸ்டேட், அடுத்து ஃபார்ம், போல்ட்ரி, மீடியா. நல்லா கவனிங்க. இவ்வளவும் பூமிக்குள்ள வந்துருச்சு, சிட்டிக்குள்ள. கர்த்தர் இவங்களை என்ன சொன்னாரு? அகதியா இருக்கணும். அகதியா அலைஞ்சு திரிஞ்சு ஒண்ணும் இல்லாம இருந்தாதான் நீ எங்க வருவ? ஏதேனுக்குள்ள வருவ. ஏதேனுக்குள்ள வந்தாதான் நீ எங்க வருவ? தோட்டத்துக்குள்ள வருவீங்க. தோட்டத்துக்குள்ள வந்தாதான் நீங்க எங்க வருவீங்க? சென்டர் பாயிண்ட்க்கு வருவீங்க. ஆனா இவன் போய் என்ன பண்ணிட்டான்? இதுதான் பிசாசுடைய திட்டம். இதுதான் வேர்ல்டு. இன்னைக்கு இவ்வளவு வேர்ல்டு இருக்குது. இவங்க இவ்வளவு பண்றாங்கல்ல, இது உள்ள என்ன நடந்துச்சு? காயின் வந்துட்டாரு, ஆபேல் செத்துட்டாரு. காயினுக்கு பதிலாக கர்த்தர் சேத்துன்னு ஒருத்தனை கொடுத்தாரு. கரெக்ட் தானே? 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். சேத் கடைசி 2 வசனம் வாசிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இங்க வர்ஷிப் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க இவ்வளவும் நடக்குது. இங்க என்ன நடக்குது? இங்க 10 தலைமுறை வேற ஒண்ணுமே செய்யல, அவங்க தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ஆராதனை இல்ல, நீங்க உடனே வர்ஷிப் லீடருக்கு போயிடாதீங்க. சர்வீஸ் நடக்குது. தொழுது கொள்ள ஆரம்பித்தார், தேவனை தேட ஆரம்பித்தார்கள். எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க இவங்க இதுல கட்டினது ஒன்னே ஒண்ணுதான், பேழை. 10வது தலைமுறையில பேழை கட்டினாங்க. இப்ப இவங்க இது எதுவுமே இங்க செய்யக்கூடாது. இது எல்லாமே என்னது? சிட்டி. இப்ப இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். இதான் நீ உலகத்தை ஜெயிக்கிறது. ஜெயிச்சாச்சா? இதெல்லாம் ஜெயிச்சு இப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம் நம்ம அத்தனை பேரும். இதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறோமா? பிசினஸ் ஜெயிச்சிருக்கிறோமா?
இன்னைக்கு கூடாரம் கட்டுற ஆசை போயிருச்சா? பில்டிங் போயிருச்சா? அடுத்தவங்கள்ட்ட அபகரிக்கிற ஆசை போயிருச்சா? பெந்தோகாசக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? பெண்டிகாஸ்டல்காரனுக்கு வீடு கிடையாது எங்கேயுமே. காரணம் என்ன தெரியுமா? வீடு கொடுத்தா மேல இருந்து ஜோம் பண்ணுவான், இந்த இடத்தை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுக்கும்படி ஜோம் பண்ணுவோம்னு. கீழே இருக்கிற ஓனருக்கு எப்படி இருக்கும்? எந்த ஆர்சி காரனும் சிஎஸ்ஐ காரனும் அப்படி ஜோம் பண்ணவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? அவன் ஊருக்கு வெளியே இடம் கூட வாங்கிடுவான். நீங்க நல்லா பாருங்க, ஆர்சி காரங்கிட்ட சிஎஸ்ஐ கிட்ட பெரிய பெரிய இடம் இருக்குது. நம்மால் இன்னும் சர்ச்சில் வீடு வந்து சர்ச்சு எங்க தான் நடக்குது? வீட்டுக்கு மேல தான் நடக்குது. ஏன் தெரியுமா? இவன் ஜபமே வீட்டுக்கு மேல தான். இவன் மேல இருந்து ஜோம் பண்றான், இந்த இடத்தை சுதந்திரமாய் கொடுக்கும்படி ஜோம் பண்ணுவோம்னு. கீழே இருந்து ஓனர் ஜோம் பண்றான், இவன் சீக்கிரமாய் காலையில் போய் ஜோம் பண்ணுவோம்னு. ஆசை. இன்னும் பெரிய பெரிய கடைசி காலத்தினுடைய மிக மோசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறை வரைக்கும் இந்த 2000 வருஷமாக பெந்தகோஸ்தே இயக்கம் இருக்கு, ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஊருக்கு வெளியே கூடாரம் போட்டு கொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா இருந்தாங்க. இவங்க எல்லாம் சிட்டிக்குள்ள வந்தாங்க. புரியுதா? சிட்டிக்குள்ள சிஎஸ்ஐ காரங்களும் ஆர்சி காரங்களும் இருந்தாங்க. அப்பா அவங்க இடமா வாங்கி போட்டாங்க. இப்ப நமக்கு இடம் வாங்குறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா அவ்வளவு காசும் இல்லை. எல்லாம் இப்போ லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு ஆயிடுச்சு. நம்ம ஆளுக்கு இப்பதான் இந்த ஆசை வந்திருக்குது இல்லையா? இப்பதான் இந்த ஆசை வந்திருக்குது. இப்ப வருகையும் வரப்போகுது. இந்த இடத்த ஜெயிச்சு உள்ள வர வேண்டிய ஆளு இப்ப இன்னும் எங்க போயிட்டு இருக்கிறான்? ரிவர்ஸ். மியூசிக், மீடியா. தேவனை தொழுது கொள்ளுதல் வேறு, ஆராதனை வேறு. இன்னைக்கு இங்க இருக்கிறது அங்க வந்துருச்சு. இதை விட ஒரு கெடுமை என்ன இருக்கு தெரியுமா? 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனம் வாசி. தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இவங்க தேவபுத்திரர், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். சௌந்தரியம் எங்க இருக்குது? அழகு, பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, இது சூப்பரா இருக்குதுன்ட்டு இவன் எங்க வந்துட்டான்? இப்ப என்ன நடக்குது? சர்ச்சு எப்படி கட்டணும்? சர்ச்சு கட்டுறது கர்த்தர் சொன்னா கட்டுங்க. எப்படி கட்டணும்? கர்த்தர் சொல்றபடி கட்டணும். அப்படித்தானே? சாலமோன் தேவாலயம் எப்படி கட்டப்பட்டது? கர்த்தர் சொன்னபடி கட்டப்பட்டது. அப்படித்தானே? ஆசாரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டது? கர்த்தர் சொன்னபடி கட்டப்பட்டது. நோயின் பேழை எப்படி கட்டப்பட்டது? கர்த்தர் அளவு கொடுத்து கரெக்டா கட்ட சொன்னார். கரெக்ட் தானே? இப்போ எப்படி கட்டப்படுது? எல்லாம் சினிமா தியேட்டர் மாதிரி, எல்லாம் பெரிய பெரிய இது மாதிரி, ஷாப்பிங் மால் மாதிரி. ஏன்? அவர் சூப்பரா கட்டியிருக்காருங்க, அதை விட பெருசா நான் கட்டும். கேஜிஎஃப்லயே பெரிய சர்ச் என் சர்ச்சா தான் இருக்கணும். யார் சொன்னா? யார் அப்படி சொன்னது? தேவ சித்தத்தின்படி கட்டப்பட்ட சபையே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன ஆசை இருக்குது? உலகத்தை பார்த்து ஆசை, அதே மாதிரி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும். உலகத்தான் என்னென்ன பண்றானோ. ஒருத்தன் சொல்றான், ரகுமான் பிசாசுக்கு மியூசிக் போடுறாராம். அவன் சொல்றான், அவரே அப்படி போடும்போது தேவனுக்கு நான் எப்படி போடணும்? இந்த கான்செப்ட் இப்ப நீங்க மோசே கிட்ட சொல்லி பாருங்க. மோசே எகிப்துல ராமசேசுக்கு ஒரு ஊரையே கட்டினவர். புரியுதா? பெஸ்ட் இன்ஜினியர், எகிப்தின் கலைகளிலே வல்லவன், வாக்கிலே வல்லவன். மோசே கிட்ட கூப்பிட்டு ஆண்டவர், மோசே நமக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும்பா, ஒன்னு கட்டேன் அப்படின்னா மோசே எப்படி கட்டியிருப்பாரு? எகிப்துல இல்லாத மாடல்ல தி பெஸ்டா, இது வரைக்கும் உலகமே பார்க்காத அளவுக்கு அவர் கட்டியிருப்பாரு. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஒரு அழிந்து போகிற ராமசேசுக்கே நான் ஒரு ஊரை இப்படி கட்டுவேன், ஆனால் அழியாத தேவனுக்கு நான் எப்படி கட்டுவேன்? அப்படிதானே சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் பார்த்தாரு, மோசேங்க வா, ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். கட்டிடுவோம் ஆண்டவரே, நீ கட்டாத, யூ ஸ்டாப். என்ன ஆண்டவரே பண்ணணும்? இந்த பாரு மேப் பாரு, நாங்களே மேப் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், ப்ளூ பிரிண்ட் ரெடியா வச்சிருக்கோம். சரி பார்த்துட்டியா? ஆமா, போய் கட்டு. அவர் இறங்கும் போது, மோசேங்க வா, என்ன பாத்தியா? பார்த்தேன், இதே மாதிரி கட்டணும், எச்சரிக்கையாயிரு. 2வது ட்ரிப் கீழே இறங்கின பிறகு, மோசே ஆண்டவரே அந்த மேப் பாத்தியா? பார்த்தேன், இதே மாதிரி கட்டுவதற்கு எச்சரிக்கையாரு. மோசே, ஒருவேளை நான் மோசையா இருந்தா, ஆண்டவரே
நான் ராமசேஷுக்கே ஊரை கட்டினாலு, இது ஒரு 300 முழம் நீளம் தான் இருக்கு, 450 அடி தான், நான் கட்ட மாட்டேனா? என் மேல உங்களுக்கு சந்தேகமா? இல்லடா, உன் மேல ரொம்ப சந்தேகம். ஏன்? நீ நல்லா கட்டிடுவ. எனக்கு தேவை நல்லா கட்டுறவன் இல்ல, கீழ்ப்படிஞ்சு கட்டுறவன். எனக்கு தேவை கீழ்ப்படிஞ்சு கட்டுறவன் தான் எனக்கு வேணும். உன் இஷ்டத்துக்கு நீ சர்ச்சை கட்டாத மகனே, நான் சொல்றபடி கட்டு. மோசே, சரி ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன், நீ பார்க்க மட்டும் செய். நான் பெசலையில ரெடி பண்ணிட்டேன், ஆள்லாம் ரெடியா இருக்கான், அவனுக்கு யூகிக்கிற திறன் கொடுத்துட்டேன், சித்திர வேலைகள் நான் என்னதான் ஆண்டவரே பண்ணணும் பாரு, கரெக்டா பண்றாங்களான்னு பாரு. அப்புறம் என்ன, நீ ஒன்னும் பண்ணாத, அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்டயும் சொல்றாரு. நீ மியூசிக் போடு, எப்படி போடு? நான் கொடுப்பேன், அப்படி போடு. எனக்கு ஷூர் மைக் இருந்தா பாட வரும், நீ தேவையில்லை எனக்கு. எஸ் 900 இருக்கா, நீ எனக்கு தேவையில்லை. இல்ல எனக்கு நீ எனக்கு வேணாம் தம்பி. யார் வேணும்? கை காலில் சங்கிலி கட்டப்பட்டிருந்தாலும் கூட, தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட, உன்னை நிர்வாணமாய் போட்டிருந்தாலும் கூட, நீ துதித்து பாடு, நான் ஜெயில் கம்பியை உடைக்கிறேன், அந்த பாடுறவன் தான் எனக்கு வேணும். இன்னைக்கு நாம எதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம்னு அவனை பார்த்து அவனை மாதிரி இவனை மாதிரி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்.